அடுத்தபடியாக இந்த சீரழிவுகளுக்கு முக்கியமான பங்கு வகிப்பது ஊடக இழிவு. ஊடகத்திலே இழிவுபடுத்தப்படுவது போல் பெண்கள் எங்குமே இழிவுபடுத்தப்படுவதில்லை. கருத்துக்களிலும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், காட்சிகளிலும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். கருத்துக்கள் பெண்களை ஒரு போகப் பொருளாக காட்டுவது, பெண் அடிமைத்தனத்தை போதிப்பது, பெண்களை வெள்ளிகளாக காட்டுவது, மாமியார் மருமகள் சண்டைகளை எல்லாம் பெரிசுபடுத்தி காட்டுவது, ஆக பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற காட்சிகள், கருத்துக்கள் ஏராளமாக வருவதை பார்க்கிறோம். சாதாரண சம்பவங்களை கூட ஒரு சுவைபட சொல்லி ஒரு காம உணவை உண்டாக்குவது. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் அதிபர் ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்தார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஒரு பிரபலமான சர்வதேச அளவிலே ஹோட்டல் நடத்துகிற ஒரு அதிபர் ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்தார். அதை பற்றிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பத்திரிகைகளிலே வந்தன. அதை படிக்கிற போது ஒரு அருவருப்பு தோன்றுவதை விட நல்லா தான் அனுபவிச்சிருக்கான் அந்த ஆளு என்று சொல்லுகின்ற அளவுக்கு, ஒரு காம உணர்வை உண்டாக்குகின்ற அளவுக்குத்தான் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டன தவிர இவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி நடந்திருக்கிறானே என்று அருவருக்கும்படியாக அந்த செய்திகள் வெளியிடப்படவில்லை. ஆகவே மக்களுடைய மனங்களை திசை திருப்புகின்ற அளவுக்குத்தான் இந்த காட்சிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் திருமறையிலே சொல்கிறவான் சூரா லுக்மானிலே, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மனமயக்கத்தை ஏற்படுத்தும் செய்திகளை இவர்கள் விலைக்கு வாங்குகின்றனர். லஹுவல் ஹதீஸ், மனமயக்கத்தை ஏற்படுத்துகின்ற செய்திகளை இவர்கள் விலைக்கு வாங்குகின்றார்கள். அவர்கள் எந்த அறிவுமின்றி அல்லாஹ்வின் வழியை விட்டு மக்களை பிறழச் செய்வதற்காக இந்த காரியத்தை செய்கிறார்கள். இந்த வசனம் அருளப்பட்ட பின்னணி என்னவென்று சொன்னால், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் குர்ஆனினால் கவரப்படுகிறார்கள், குர்ஆனுடைய போதனையிலே கட்டுண்டு கிடக்கிறார்கள். என்னையா இது, இந்த குர்ஆன் இவ்வளவு கவர்ச்சியா இருக்கு, இவ்வளவு எளிமையா இருக்கு, இவ்வளவு கவித்துவம் நயந்ததாக இருக்கிறது என்று மக்கள் மயங்கி கிடக்கிற போது அவர்களை திசை திருப்புவதற்காக என்ன செய்தார்? அன்றைக்கு மக்கத்து குறைஷிகள் ஈரானிலிருந்தும் இஸ்வந்தரியாவிலிருந்தும் முதல்ல கட்டுக்கதைகள், ஆபாச கதைகள் இவற்றையெல்லாம் இறக்குமதி செய்து மக்களுடைய மனத்தை திருப்புவதற்காக காரியங்களை செய்தார்கள். அந்த சமயத்தில் தான் இறைவன் இந்த வசனத்தை இறங்கிறான். மனமயக்கம் செய்கின்ற கதைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்து இவர்களை வழிகெடுக்கிறார்கள். இன்றைக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த லஹுவல் ஹதீஸ், மனமயக்கம் செய்திகள், அது சினிமாவிலே வருவதாக இருந்தாலும் சரி, பத்திரிகைகளிலே வருவதாக இருந்தாலும் சரி, அது ஊடகத்திலே இருந்து வருவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற ஒரு நிலையாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த சினிமாக்காரர்களும் இந்த டிவிக்காரர்களும் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை இவர்கள் நாசமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன் நல்ல படமே எடுக்க முடியாதா அவங்களால? இன்றைக்கு உலகத்திலே புகழ்பெற்ற படங்களாக சொல்லப்படுவது ஈரானிய திரைப்படங்கள். ஈரானிய திரைப்படங்கள் எந்த ஆபாசமும் அதிலே கிடையாது. நல்ல ஆழமான கருத்துக்களை விதைப்பதாக மேல்நாட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் சமுதாய சிந்தனைகளை விதைக்க முடியாதா? இந்த சீரியல் காட்சிகளில் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியாதா? ஆபாச குப்பைகளையும் அருவருப்பான விஷயங்களையும் தான் அதில் சொல்ல வேண்டுமா என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் நம்மை அழிக்கின்ற, இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக இப்போது முளைத்திருப்பது கணினி, இன்டர்நெட் மூலமாக செலவே இல்லாமல் வீட்டில் கதவை அடைச்சிக்கிட்டு பார்க்கக்கூடிய விஷயம். சினிமா பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போனோம், அங்கே இங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் கதவை அடைச்சி நம்ம புள்ள ஏதோ படிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க அங்கே வேற எதையோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக இந்த இன்டர்நெட் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆபாசத்தை கிளறக்கூடிய செய்திகள் அதன் மூலமாக கிடைக்கின்றன. இப்போது புதிதாக சேர்ந்திருப்பது கிரிக்கெட்டிலையும் கூட ஆபாசம் வந்தாச்சு. ஐபிஎல்ல சியர் லீடர்ஸ், என்னையா விளையாட்டா தானே இருக்கணும், விளையாட்டு நடக்கிற இடத்துல கொண்டு பெண்களை கொண்டு விட்டு அவங்கள கூத்தடிக்க விடுறீங்களே, இது என்னையா, இது அநியாயமா இருக்கு. ஆபாசம் இல்லாத ஒரு இடம் விளையாட்டு இடம் நாங்கள் ஒரு நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆபாச சினிமாவை பிடிக்காதவர்கள் விளையாட்டை பார்ப்பார்கள் இல்லையா? ஹலாலான ஒரு பொழுதுபோக்கு என்று விளையாட்டை தான் பார்ப்போம், அதையும் பார்க்க விடாம ஆக்கிட்டாங்க. இப்ப ஐபிஎல்ல பார்க்க முடியாது அவங்களால. அங்க பெண்களை ஆட விட்டு அங்கே கூத்தாடி கொண்டே இருக்கிறார்கள். எதுக்குயா? விளையாட்டுக்கும் அதுக்கு என்னையா சம்பந்தம்? ஆகவே ஐபிஎல்ல இவ்வளவு நாளாக விளையாட்டு தான் இருந்தது, சூதாட்டம் வந்துருச்சு இல்லையா? சூதாட்டம் வந்தாச்சு, இப்போ விபச்சாரம் வந்தாச்சு, இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்கு, மது ஒன்று பாக்கி இருக்கு, அதையும் ஊற்றி கொடுத்துருங்க. விளையாடுறவங்க மது ஊற்றி கொடுத்துருங்க. சூது மது எல்லாம் வந்தாச்சு, மாது எல்லாம் வந்தாச்சு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆக இவையெல்லாம் பட்டியலை போட்டு எனக்கு நினைவுக்கு வந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற விஷயங்கள். இழிவுபடுத்துவது என்றால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஜாதி கொடுமை ஒரு இழிவுபடுத்துகிற விஷயம்தான்.
அது போன்ற பல விஷயங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நான் அந்த பகுதிக்கு செல்லவில்லை. பண்பாட்டுத் துறையில், கலாச்சாரத்துறையில் நம்மை இழிவுபடுத்துகின்ற விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறேன்.